வணக்கம் மைடியா நண்பா நண்பீஸ், நான் உங்கள் எல்லோருவன் ஜேகே. இன்னைக்கு நம்ம எதை பத்தின ஒரு வீடியோ பார்க்க போறோம் தெரியுமா? எல்லார் வீட்லயுமே ஒரு கார்டன் வச்சிருக்கீங்க இல்லையா? எங்க வீட்லயும் அழகான காம்பாக்டா குட்டியா கார்டன் இருக்கு. இந்த மாதிரி அழகான கியூட்டா செடியெல்லாம் இருக்கு அதுல. பட் ரொம்ப பெருசா கிடையாது, சின்னதுதான். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இது எங்களோட பார்க்கிங் லாட்ல இருக்கிற ஒரு குட்டி ஸ்பேஸ்ல நாங்க செட் பண்ணி இருக்கிற கார்டன்ஸ் தான். ஸோ இதுல வந்து நிறைய பிளான்ட் வச்சிருக்கோம். நாங்க எங்களால முடிஞ்ச வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். பட் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, கம்ப்ளீட்டாவே எங்க கார்டன்ல இருக்கிற எல்லா பிளான்ட்ஸுக்குமே க்ரூம் பண்ண போறோம். நம்ம எப்படி க்ரூம் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி பிளான்ட்ஸ்க்குமே வந்து க்ரூமிங் ரொம்ப தேவை இல்லையா? ஸோ இன்னைக்கு எங்களோட கார்டன்ல இருக்கிற எல்லா பிளான்ட்டுக்குமே க்ரூமிங் பண்ணி, அந்த ட்ரை லீவ்ஸ் எல்லாம் கட் பண்ணி, அதுக்கெல்லாம் உரம் போட்டு, சாயில் எல்லாம் நல்லா வந்து அது கலரி விட்டு அதுக்கான மெயின்டெனன்ஸ் பண்ண போறோம். ஸோ அந்த மெயின்டெனன்ஸ் நாங்க பண்றத கண்டிப்பா உங்களுக்காக வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ண போறோம். நீங்களும் வரீங்களா? எப்படி போகலாம்னு பார்க்கலாமா? வாங்க போகலாம். இந்த பிளான்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து மெடிசினல் ஆஞ்சியோஸ்போர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிளான்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த லீஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா கீழ் பக்கம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பர்பிளிஷ் டார்க் மெரூனா வந்து மாறும். மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரீனா தான் இருக்கும். அடிபாகம் பாத்தீங்கன்னா இது இந்த மாதிரி இந்த கலர்ல வரும். இது ஃபுல்லாவே அந்த கலர்ல மாறும். இந்த பிளான்ட்டுக்கு வந்து வெயில் வந்து கொஞ்சம் நல்லாவே முக்கியங்க. ஸோ நம்ம தண்ணி ஊத்துறோம் அப்படின்னா அதே ரேஷியோல வந்து வெயிலும் படணும். ஸோ இது கொஞ்சம் வெயில் படாம ஷேடட் போர்ஷன் இருந்ததுனால இலையெல்லாம் பாத்தீங்கன்னா உதிர்ந்துருச்சு பாருங்க. நான் கட் பண்ணவே இல்லை, அது அப்படியே வருது. ஸோ இந்த பிளான்ட்ல இருக்கிற அந்த ட்ரை பார்ட் எல்லாம் கட் பண்ணிட்டு, கொஞ்சம் அதிகமா தண்ணி பட்டுட்டு இருக்கு மழை வந்ததுனால லாஸ்ட் வீக்ல. ஸோ அது எல்லாமே கிளீன் பண்ணிடலாம். கிளீன் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து இந்த பிளான்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா புஷியா வரும். இது ஃபுல்லாவே வந்து நல்ல புஷி பிளான்ட் தான். இட் இஸ் a டைப் ஆஃப் குரோட்டன்ஸ் தான், மெடிசினல் ஆஞ்சியோஸ்போர்ம். ஸோ இந்த பக்கம் எல்லாமே நல்லா வந்திருக்கு. இப்பதான் துளிர் விட்டுருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த லீஃப் பாத்தீங்கன்னா பாருங்க, அந்த கலர் ஷேட் வந்து இப்பதான் வருது. ஏன்னா இது வந்து நியூ, இதெல்லாம் வந்து கொஞ்ச நாள் ஆயிருக்கு. ஸோ அதனால டார்க்கா இருக்கு இந்த ஷேட்லாம். இந்த பிளான்ட் ஃபுல்லாவே அந்த கலர்ல வரும். ஈவன் ஸ்டெம்மும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர்லயே மாறும். ஸோ இதுக்கு தண்ணி வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பிளான்ட் பாத்தீங்கன்னா ஸ்பைடர் பிளான்ட். இதுவும் ஒரு குரோட்டன்ஸ் டைப் தான். ஸோ இந்த பிளான்ட் வந்து நம்மளோட ஸ்பைடர் வந்து எப்படி வந்து அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சிருக்குமோ அந்த மாதிரி. ஸோ அதனால இது பேர் ஸ்பைடர். அதுல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து அது விடுற பூ. ஸோ இந்த பாட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஒரு சின்ன ஒரு ஸ்டெம் மாதிரி வந்து இந்த பூ வரும். இதை இன்ஃபேக்ட் நம்ம எடுத்து இன்னொரு தொட்டியில வச்சாலே போதும், நம்மளுக்கு வந்து இந்த பிளான்ட் வந்து நம்மளுக்கு முளைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் ஸ்பைடர் பிளான்ட். இதுக்கும் வந்து ஒரு ஹாஃப் ஷேடு பார்ட் தான் நம்மளுக்கு வேணும். ஸோ இதுவும் வந்து என்னன்னா, நம்மளுக்கு வந்து ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. ரொம்ப தண்ணி விட்டா அழுகி போயிடும். அதே சமயம் ரொம்ப வெயிலும் படக்கூடாது, காஞ்சிரும். ஸோ இந்த பிளான்ட் வந்து அப்படியே அந்த ஹாஃப் ஷேட்ல வச்சுட்டோம்னா நல்ல க்ரோத் இருக்கும் உங்களுக்கு. இன்கேஸ் இதை வளர்க்கணும்னா இந்த பார்ட் எடுத்து மட்டும் வச்சா போதும், நிறைய உங்களுக்கு செடி வந்துடும். ஸோ நான் ஸ்பைடர் பிளான்ட் பத்தி இப்போ சொன்னேன் இல்லையா? ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா அந்த ஸ்பைடர் பிளான்ட்டோட அந்த பூ, அதோட ஸ்டெம்மோட ரூட் பார்ட் பாத்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த பூ வரும் இல்லையா, இந்த பார்ட் தான் நம்ம எடுத்து என்ன பண்ணணும், கல்டிவேட் பண்ணணும். அதாவது இன்னொரு தொட்டியில வந்து நம்ம இதை புதைச்சி வச்சா வரும். அந்த மாதிரி நாங்க வச்சதுதான் இந்த பார்ட். ஸோ அந்த செடியிலேருந்து, இந்த மெயின் ஸ்பைடர் பிளான்ட்லேருந்து வந்த இந்த பூவை எடுத்து நாங்கள் வச்சோம். ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு வந்து நல்ல ஒரு புஷியான ஒரு க்ரோத் வந்திருக்கு. இதுக்கு ஹார்ட்லி வந்து எங்களுக்கு ஒரு 1.5 ஒரு 2 months ஆச்சு இந்த மாதிரி ஒரு க்ரோத் வரதுக்கு. எல்லாமே வந்து இப்போ வந்த லீவ்ஸ் தான், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக க்ரீனாக இருக்குன்னு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கு இந்த ஸ்பைடர் பிளான்ட்டும் வந்து நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு புது ஸ்பைடர் பிளான்ட் உங்களுக்கு வரும். நிறைய ஸ்பைடர் பிளான்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இதோட நேம் வந்து மெமிலாரியான்னு சொல்லுவாங்க. அதாவது கேக்டஸ் மெமிலாரியா. கேக்டஸ் ஃபேமிலி தான் இது. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் அண்ட் மோஸ்ட் ப்ரிட்டி அப்படின்னு சொல்லலாம் என்னோட கார்டனில். இது பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். வாங்கிட்டு வரும்போது இது பார்த்தீங்கன்னா இவ்வளோண்டு தான் இருந்துச்சு. இதோட க்ரோத் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஆனால் இதுக்கு தண்ணி வந்து நம்ம ஊற்றவே கூடாது. ரொம்ப லைட்டாக தான் இதுக்கு தண்ணி தேவைப்படும். அதாவது ட்ராப்ஸில் நீங்கள் ஊற்றினா கூட போதும் தண்ணி. ஏன்னா கேக்டஸ் ஃபேமிலி இது. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே முள்ளு தான் இருக்கும். குட்டியாக முள்ளு இருக்கும். அதாவது அந்த சேன முள்ளுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஸோ இதை நம்ம தொடவே வேண்டாம், சும்மா லைட்டாக மட்டும் நம்ம ஊற்றினா போதும். ரொம்ப சின்ன பிளான்ட்ல இருந்து இந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து இது க்ரோத் வந்துருக்கு. லேட் க்ரோத், பட் நல்லா இருக்கும் இது பார்க்கறதுக்கு. இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா அடேனியம் பிளான்ட்.
ஸோ இது வந்து என்ன டைப்னா இந்த போன்சாய் ஃபேமிலி மாதிரி தான். இந்த போன்சாய்ன்றது வந்து நம்ம சின்ன தொட்டிலையோ சின்ன இடத்துலையோ வந்து இந்த ட்ரீக்கு உண்டான ஸ்ட்ரக்சர்ல நம்ம வளர்ப்போம் இல்லையா போன்சாய், அந்த மாதிரி பேட்டர்ன் தான். இந்த செடி வளர வளர நம்ம என்ன பண்ணணும்னா இந்த லீவ்ஸ் எல்லாமே இந்த பிரான்ச்சஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராலாம் கட் பண்ணி விட்டுட்டே இருந்தோம்னா இந்த அடிப்பகுதி அதாவது எக்ஸாக்டா இந்த ஸ்டெம் பகுதி என்ன ஆகும்னா நம்மளுக்கு நல்ல க்ரோத் வரும். அதாவது பெருசா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும், அந்த தடிமனா ஆகிட்டே போகும், ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சரில் நம்மளுக்கு வரும். ஸோ அதுக்காக தான் அந்த செடியை விட்டு வந்துட்டே இருக்கும், வளர வளர வெட்டிட்டே தான் இருக்கும். இதுவும் வந்து ரொம்ப ஸ்லோவான க்ரோத் தான். பட் இது வளரும் போது என்னன்னா நம்ம கட் பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த ட்ரீக்கு உண்டான ஸ்ட்ரக்சர் வரும். ஸோ இதில் வந்து எங்களுக்கு வந்து குட்டியா பட்ஸ் வந்துருக்கு. ஸோ இதோட பூவும் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர்ல தான் நம்மளுக்கு வரும். இது வந்திருக்கு. ஸோ கட் பண்ணல, கட் பண்ணாமல் விட்டால் பூ வரும், கட் பண்ணிட்டோம்னா பூ வராது, ஸ்டெம் வந்து நம்மளுக்கு நல்லா திக்காகும். இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா சிங்கோனியம் இதோட பேரு. ஸோ இதோட லீஃபே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆனியன் கலரில் இருக்கும், பிங்க் கலரும் சேர்ந்த போல இருக்கும். இதோட லீஃப் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த க்ளோஸ்அப்பில் பாருங்கள், இந்த மாதிரி வர வர அதாவது வளர வளர என்ன ஆகும்னா அந்த லீஃப் அப்படியே அந்த சுற்றி இருக்கிற அந்த ரோல் எல்லாமே வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ குட் ஆக்சிஜன் சப்ளை பிளான்ட்டு, டைப் ஆஃப் இன்டோர் பிளான்ட்டு தான். ஸோ இந்த பிளான்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ரூட் வந்து எப்படி விட்டுருக்கு பாருங்கள். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் கட் பண்ணி இதை நம்ம இன்னொரு செடியில் கல்டிவேட் பண்ணோம்னா இதுவும் வந்து உங்களுக்கு வந்து நல்லா க்ரோத் கொடுக்கும். ஸோ நாங்கள் இது கொஞ்சம் இன்னும் நல்லா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வச்சுருக்கோம். இதில் இப்போதைக்கு என்ன பண்ணணும், நல்லா மண்ணை கலரி விட்டுட்டு உரம் கொஞ்சம் போட்டு விட்டால் போதும், இன்னும் கொஞ்சம் க்ரோத் ஆகும். இது க்ரோத் ஆகும்போது இந்த ரூட்டும் சேர்ந்து க்ரோத் ஆகும். அப்போ இதை கட் பண்ணி நம்ம இன்னொரு செடி அதாவது தொட்டியில் வந்து கல்டிவேட் பண்ணால் நல்லா நம்மளுக்கு க்ரோத் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா புஷ்ஷியாக வரும். இது எப்படி சாஞ்சிருக்கு பாருங்க, ஏன்னா இந்த பக்கம் தான் அதுக்கு வந்து சன்லைட் படுது. ஸோ சன்லைட் வந்து இந்த பிளான்ட்டுக்கு எல்லாமே ரொம்ப முக்கியம். என்னதான் நம்ம இண்டோர் பிளான்ட்னு சொன்னாலும் இண்டோர் பிளான்ட்டுமே சன்லைட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ சன்லைட் படுற மாதிரி நம்ம வச்சோம்னா தான் பிளான்ட்டுக்கு வந்து நல்ல ஒரு மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே அதுக்கும் கிடைக்கும். இந்த செடி பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து பாம் பிளான்ட். இது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பாம் வந்து நிறைய கோட்டன்ஸ் டைப் தான், பெரிய பெரிய ஆஃபீஸ்ல எல்லாம் முன்னாடி இருக்கும் இந்த பாம் பிளான்ட். கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து இந்த தென்னை மரம் ஃபேமிலி தான். இந்த லீஃப் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பட் நாங்க இதை ஃபர்ஸ்ட் வைக்கும் போது ஒரே ஒரு செடி தான் வச்சோம், இந்த செடி மட்டும் தான் வச்சோம். இதுதான் மெயின். இதுல இருந்து என்ன ஆச்சுன்னா அதுவும் கண்ணு விடுற மாதிரியே ஒரு ஒரு பிளான்ட்டா வந்து வளர ஆரம்பிச்சு. இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 பார்ட்டிஷன் இருக்கு. இது மட்டும் இல்லாம இதுல நிறைய வரவே நாங்க எடுத்து இந்த தொட்டிலையும் நாங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அந்த பிளான்ட்டை. ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து ஒரு 3 கண்ணு வந்து விட்டுருக்கு. ஸோ இது வந்து பாம் பிளான்ட்னா ரொம்ப படர்ந்து வரும். இந்த இடத்துல இந்த ஸ்டெம் பகுதியை நீங்க என்ன பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு ரோப் மாதிரி ஒண்ணு கொடுத்து கட்டினீங்கன்னா இந்த படர்றது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஸ்டேபிள் ஆகும். நாங்க வந்து இப்ப கட் பண்ணி விட்டுருக்கோம், கொஞ்ச நாள் முன்னாடி தான் கட் பண்ணுவோம், அதனால இது வந்து எங்களுக்கு ரொம்ப இது இல்லை. பட் இது என்னன்னா பக்கத்துல இருக்க செடிக்கெல்லாம் சன்லைட்டே போக விடாது, ஃபுல்லா அடைச்சிடும். அதனால மோஸ்டா இது வந்து ஓரமா பார்த்து நீங்க வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த க்ரோத்தும் நல்லா இருக்கும், பிளஸ் வந்து மத்த செடிக்கும் டிஸ்டர்ப் ஆகாம இருக்கும். இது வந்து பாம். நெக்ஸ்ட் பார்க்க போற பிளான்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்னேக் பிளான்ட். இந்த பிளான்ட் வந்து நீங்க எல்லாருமே நிறைய பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இதுவும் வந்து இண்டோர் பிளான்ட் டைப் தான். இதோட ஸ்ட்ரக்சர், இந்த லீஃபோட ஸ்ட்ரக்சர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்னேக் மாதிரியே இருக்கும். அதுதான் ஸ்னேக் பிளான்ட். ஆக்சுவலா நாங்க வந்து இந்த தொட்டியில தான் ஃபர்ஸ்ட் நாங்க ஸ்னேக் பிளான்ட்டே வச்சோம். ஒரே ஒரு லீஃப், ஒரு சின்ன ஸ்டெம் இருக்கிற மாதிரி தான் வச்சோம். பட் இதோட க்ரோத் பாத்தீங்கன்னா ஹிலேரியஸ் க்ரோத் ஆக்சுவலா இது. சோ நிறைய வந்ததுனால இந்த வாழைக்கண்ணு மாதிரி இதுவும் கண்ணு விட ஆரம்பிச்சது. சோ அதுல இருந்து எடுத்து நாங்க வச்சதுதான் இந்த ஸ்னேக் பிளான்ட் ஆகட்டும், இந்த ஒரு ஸ்னேக் பிளான்ட்டுமே. சோ நீங்களும் என்ன பண்ண, இந்த ஸ்னேக் பிளான்ட் இருந்ததுன்னா அது அடுத்தடுத்து கண்ணு விடும். அப்ப லைட்டா அது அப்படியே அந்த மண்ணோட டிக் பண்ணி இன்னொரு தொட்டில டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி க்ரோத் வரும். ஸ்னேக் பிளான்ட் குட் சோர்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சுவலா வீட்டுல ஸ்னேக் பிளான்ட் இருந்தா ரொம்பவே நல்லது, நல்ல ஆக்சிஜன் சப்ளை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதுவும் வெயில்ல வந்து ஷேடு படுற மாதிரி நம்ம வைக்கணும், அப்பதான் இந்த க்ரோத் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும். இந்த க்ரோத் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. எவ்வளவு பெரிய க்ரோத் இருப்பாங்க, எங்க காம்பவுண்ட் வாலை விட வந்து ஜாஸ்தியா இருக்கு. சோ இந்த நல்ல க்ரோத்துக்கு அதுக்கு வந்து நல்ல சன்லைட் வந்து தேவை, தண்ணியும் ரொம்ப தேவையில்லை, ஓரளவுக்கு தண்ணி ஊத்தினாலே போதும். இந்த மாதிரி நம்மளுக்கு ஹிலேரியஸ் க்ரோத் கிடைக்கும். பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து உங்களுக்கான ஒரு
கொஸ்டின் தான் இது. இது வந்து அவுட்டோர் பிளான்ட். ஆக்சுவலாக இது அவுட்டோர் ட்ரீ இது. ஸோ இந்த ட்ரீயை வந்து நாங்கள் வந்து ஒரு கிரேஸாக வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்கலாம், இந்த ட்ரீயை ஏன் வெளியில் தான் வளர்க்கணுமா அப்படின்னு வளர்த்துருக்கோம். இது என்ன ட்ரீ அப்படின்றது வந்து நீங்கள் எனக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணணும். ஸோ இந்த ட்ரீ பார்த்துக்கோங்க. லீஃப் பாருங்கள், நான் முன்னே கட்டுறேன், பின்னாடியும் காட்டுறேன் லீஃபு. இது என்ன மரம் அப்படின்றத சொல்லணும். உங்களுக்கு என்ன நான் ஒரு ஹிண்ட் தரேன். இது வந்து ஒரு பழ வகை சேர்ந்த ஒரு மரம். ஸோ எந்த பழம், என்ன ஃப்ரூட்டு, அந்த ஃப்ரூட்டு என்ன ஃப்ரூட்டுன்னு கண்டுபிடிங்க, என்ன ட்ரீனும் கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா கொக்கோ பித்து இது. ஸோ இந்த கொக்கோ பித்து தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப எசென்ஷியல். நல்ல ஒரு செடியில் வந்து தண்ணி வந்து ரொம்ப தேங்காமல் அப்படியே என்ன அளவுக்கு வேணுமோ அது இருக்கிறதுக்கு. இது பார்த்தா தெரியுது, இதை பாருங்கள், அந்த தேங்காயோட நார் எல்லாமே இருக்குது. கொக்கோ பித்து நாங்கள் பாராக வாங்கணும், அதாவது பெருசாக அந்த ஸ்கொயராக பார் இருக்கும். அதை நல்லா தண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி உதிர்த்து இது அப்படியே ரெடியாகவே நாங்கள் வச்சுருப்போம் எப்பவுமே ஒரு மூட்டையில். எப்போலாம் நாங்கள் செடிக்கு இந்த க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணுறோமோ அப்போது உரத்தோடு இந்த கொக்கோ பித்தும் சேர்த்து நாங்கள் பண்ண போகிறோம். இந்த உரம் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். அதாவது பூச்செடி ஆகட்டும், செடி வகைகள் ஆகட்டும், மரம் ஆகட்டும், இது எல்லாமே இந்த கொக்கோ பித்தோட கலந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வாங்க அதை மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கொக்கோ பித்தோட உரம் எல்லாமே சேர்த்தாச்சு. ஸோ அதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்படி இருக்குது. இது வந்து உரம் நல்லா தெரியும் பாருங்கள், ஒரு மாதிரி கிரே கலரில் இருக்கும். அதோட கொக்கோ பித்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ கம்ப்ளீட்டாகவே வந்து இதோட சேர்த்து மிக்ஸ் ஆகணும். நம்ம வந்து இதில் மண் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கலக்கலை, உரமும் கொக்கோ பித்து தான் இருக்குது. இதுதான் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஆக்சுவலாக செடிக்கு போடுறதுக்கு. இங்க பாத்தீங்களா யார் இருக்கான்னு பாத்தீங்களா? இங்க உழவனின் தோழன், அதாவது மண்புழு தான் இங்க உழவனின் தோழன். மண்ணோட தோழனும் மண்புழு தான். ஸோ மண்புழு இருந்துச்சுனாலே அந்த இடத்துல அந்த செடியோட செம்மைக்கு வந்து அளவே கிடையாது. நம்ம செடியை பராமரிச்சு அதை நம்ம காத்துட்டு வந்தோம்னாலே அதோட பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை. நம்ம கையெல்லாம் இப்படி அழுக்காகிறதா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. அந்த செடி வந்து ஒரு அழகான பூவை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் போது, ஒரு அழகான இலை வந்து துளிரும் போது நம்மளுக்கு இருக்கிற அந்த சந்தோஷத்துக்கு இதெல்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாது. அதை பார்க்கும்போது இதெல்லாம் கால் தூசாயிடும். ஸோ நீங்களும் உங்களோட கார்டனை நல்லா வளர்த்து எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது பாத்தீங்கன்னா மணி பிளான்ட் வந்து நம்ம எல்லாருமே வீட்டில் வச்சிருப்போம். இது வந்து இன்னொரு டைப் மணி பிளான்ட். இந்த இலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து ரொம்ப அப்படியே லைட் கிரீனா இருக்கும். ஸோ இது வந்து இதுல தான் இருந்துச்சு. இப்போ நல்ல ஒரு க்ரோத் வந்தோடனே நாங்கள் வந்து ஒரு கொஞ்சம் பெரிய தொட்டியில மாத்தலான்னு பார்க்குறோம். எப்படி இது ரூட் விட்டுருக்குன்னு பாருங்க. இப்போதான் இதுல இருந்து எடுத்தேன். இங்க பாருங்க எந்த அளவுக்கு இதோட ரூட் பார்த்தீங்களா, இந்த க்ரோத்து. இது வந்து எதுவுமே நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. இது அப்படியே வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்னொரு தொட்டியில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஸோ நாங்கள் வந்து இதில் தான் வைக்க போகிறோம் இப்போது. ஸோ இதை அப்படியே வச்சுருக்கேன் பாருங்கள் இன்னொரு தொட்டியில். இதில் வந்து ஒரு ஹாஃப் கொக்கோ பித் எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. இவ்வளோதான். இதை வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. ஸோ அதுக்கு மேலே நம்ம வந்து கொஞ்சம் மண், கொஞ்சம் கொக்கோ பித் போட்டு நம்ம வந்து கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா இதை அப்படியே பிடிக்க ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு வேறு. ஆக்சுவலாக இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா இஃபோபியா லாக்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கேக்டஸ் ஃபேமிலி தான். ரொம்பவே க்ளோஸ் டு அவர் ஃபேமிலின்னு சொல்லலாம் இந்த செடி. நாங்கள் இது வைக்கும் போது என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு கட்டை விரல் சைஸு தான் நாங்கள் இந்த செடியை வச்சோமே. இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து எங்களுக்கு இந்த அளவுக்கு க்ரோத் ஆகிருக்கு. ரொம்பவே நல்லது வாஸ்துக்கு. நெக்ஸ்ட் செடி பார்த்திங்கன்னா நம்மளோட துளசி மாதா. ஸோ துளசி செடி எல்லார் வீட்லேயும் இருக்கும் இல்லையா? ஸோ துளசி செடி வச்சா வீட்டுக்கும் மங்களகரமானது, நம்மளுக்கும் நல்லது. எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து ராம் துளசி வச்சுருக்கோம். அதாவது இந்த பூ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிங்கிஷ் கலரில் இருக்கும். அதோட அந்த பூவும் அது அப்படியே விதையாக மாறுறது. ஸோ துளசியும் வச்சு நாங்கள் முடிச்சாச்சு க்ளீன் பண்ணி. இதுதான் நாங்கள் ஆஃப்டர் கார்டனிங், அதாவது ஆஃப்டர் க்ரூமிங் பார்ட்டுக்கு அப்புறம் எங்களோட குட்டி கார்டனோட ஓவர்வியூ. ஆக்சுவலாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா நூனில் ஸ்டார்ட் பண்ணோம். முடிகிற போது கிட்டத்தட்ட ஒரு டார்க் மோடே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா என்னதான் சின்ன சின்ன செடியாக இருந்தாலும் எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி மண்ணெல்லாம் தோண்டி விட்டு நிறைய உரம்லாம் போட்டு பண்ணியிருந்தோம். உங்கள் வீட்லேயும் செடியை வந்து இந்த மாதிரி அழகாக பாதுகாத்து வச்சுக்கோங்க. உங்கள் எல்லாருக்குமே வீடியோ பிடிக்கும்னு ரொம்ப ரொம்ப நம்புகிறேன். தன்யவாத். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் எல்லோருவல் JK.